இன்றைக்கி சண்டேவா மண்டேவா இப்படி காலையிலே கன்ஃபியூஸில் தாங்க மார்னிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. சரி இன்றைக்கி விரத சமையல் செய்யலாம்னு சாமிக்கிட்ட கேட்டால் இன்றைக்கி பஜனை இருக்குது சாமி, ஸோ டிஃபன் மாதிரி செஞ்சுடுங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்தது பாருங்கள் சந்தோஷம். உடனே 32 பல்லும் தெரிய இட்லியா தோசையான்னு கேட்டேன். சாமி சொல்லிட்டார் சப்பாத்தி தான் வேணுமா. சப்பாத்தி செய்கிறதுல என்னம்மா கஷ்டம்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு சைட் டிஷ் பன்னீர் பட்டர் மசாலாலாம் கேட்டார். அது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச வெங்காயம் தக்காளி வச்சு அதில் சமாளிக்க முடியாதுல்ல. ஃபைனலாக சாமி கேட்ட மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலான்னு முடிவெடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர், வெங்காயம் ஒன்றுனா தக்காளி 3 எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 5 பல் எடுத்துக்கோங்க, இஞ்சி 2 துண்டு எடுத்துக்கோங்க, முந்திரி பருப்பு ஒரு 5 எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு இன்னமும் 5 எடுக்க சொல்கிறேன்னு கேட்காதீங்க. ஒரு 5 ரூபாய்க்கு பக்கத்து கடையில் பெட்டி கடையில் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாமே சின்னதாக ஒரு ஏலக்காய் எடுத்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் பக்கத்து கடையில் 5 ரூபா பாக்கெட்லேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம இந்த கேப்பில் சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சப்பாத்தி தேய்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்கள். என்னங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோ, கோலம் போடுறது, சப்பாத்தி தேய்க்கிறது, ட்ராயிங் பண்ணுறதுன்னு நிறைய சாட்டிஸ்ஃபைங் ஆக்டிவிட்டீஸ் நமக்குள்ளேயே இருக்குது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து இந்த ஜாரில் நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் போடுங்க, கலருக்காக தாங்க. கலர் இல்லைன்னா கூட பரவாயில்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூளே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சப்பாத்தி நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணி பாருங்கள், சாஃப்டாக வரும். அடித்து பிசையவே தேவையில்லை. என்னம்மா இவ்வளோ சொன்னால் புசுன்னே வரல பூரி மாதிரின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எனக்கு பண்ண தெரியாதுங்க. ஆனால் நான் பண்ணுறதுலே சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் பன்னீர் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஜாரில் இருக்க இந்த கழுவி தண்ணி ஊற்றிட்டோம். அதில் கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு, காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த க்ரீமும் தேவையில்லைங்க. 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி பாருங்கள், ஃப்ளேவர் அப்படி இருக்கும். இது நான் வீட்டிலே செஞ்சு பண்ணிடுங்க. அதை காமிக்கணும்ல. கொஞ்சம் உதுத்து போட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம கடையில் வாங்கின பன்னீரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் காஷ்மீரி மெட்டி இல்லைன்னா பரவாயில்லைங்க, நம்ம வீட்டில் இருக்க கொத்தமல்லி தலையவே பிச்சு போட்டு பாருங்கள், டேஸ்ட் அள்ளும். ஃபைனலாக நம்மளோட அவுட்புட் இதாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.